நீங்கள் இணைந்திருப்பது அகில நியூஸின் இன்றைய நாளுக்கான தலைப்புச் செய்திகளுடன். ஏப்ரல் மாதத்தில் இதுவரை இலங்கைக்கு வருகை தந்துள்ள சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை 88,000 கடந்துள்ளதாக இலங்கை சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபை தெரிவித்துள்ளது. அந்த வகையில் இந்தியாவிலிருந்து 25,634 சுற்றுலா பயணிகள் வருகை தந்துள்ளனர். ஐக்கிய ராச்சியம், ஆஸ்திரேலியா, சீனா, ரஷ்யா ஆகிய நாடுகள் அடுத்தடுத்த இடங்களில் உள்ளன. அந்த வகையில் 2026ஆம் ஆண்டில் இதுவரை இலங்கைக்கு வருகை தந்த ஒட்டுமொத்த சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை 8,28,845 உயர்ந்துள்ளதாக இலங்கை சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபை தெரிவித்துள்ளது. இரத்தினபுரி கஹவத்த நீலகாமம் முதலாம் தோட்டப்பகுதியில் தொழிலாளர் ஒருவரால் நிர்மாணிக்கப்பட்ட வீடு ஒன்று இனம் தெரியாத வன்முறை கும்பலால் அடித்து நொறுக்கி தரைமட்டமாக்கப்பட்டுள்ளது. கருப்பு நிற ஆடைகளை அணிந்து தலைக்கவசங்களினால் முகங்களை மறைத்தவாறு இந்த குழுவினர் வாள்கள் உட்பட்ட கூர்மையான ஆயுதங்கள் மற்றும் பொருள்களை கொண்டு அங்கிருந்தவர்களை கடுமையாக அச்சுறுத்தியுள்ளனர். இக்கும்பலின் தாக்குதலுக்கு இலக்காகி ஒருவர் பலத்த காயமடைந்த நிலையில் அவர் சிகிச்சைக்காக வைத்தியசாலையில் சேர்க்கப்பட்டுள்ளார். இந்த மிலேச்சத்தனமான தாக்குதல் குறித்து இரத்தினபுரி மாவட்ட பிரதி போலீஸ் மா அதிபரிடம் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ள நிலையில் கருப்பு ஆடை அணிந்து வந்த வன்முறை கும்பலின் இச்செயலுக்கு பல்வேறு தரப்பினரும் தமது கடும் கண்டனங்களை வெளிப்படுத்தியுள்ளனர். இந்த தாக்குதலுடன் தொடர்புபட்ட சந்தேக நபர்களை உடனடியாக கைது செய்யுமாறு விடுக்கப்பட்ட வேண்டுகோளுக்கிணங்க அவர்களை பிடிப்பதற்காக தற்போது விசேட போலீஸ் குழு ஒன்று அமைக்கப்பட்டு விசாரணைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன. டிட்வா சூறாவளியினால் பாதிக்கப்பட்ட மக்களின் வாழ்க்கையை மேம்படுத்தவும் பேரழிவிற்குள்ளான நாட்டை மீண்டும் கட்டியெழுப்பவும் ஆரம்பிக்கப்பட்ட ரீபில்டிங் ஸ்ரீலங்கா நிதியத்திற்கு போலீஸ் உத்தியோகத்தர்கள் தங்களின் ஒருநாள் சம்பளத்தில் இருந்து 96,87,462 ரூபாய் தொகையை நிதி நன்கொடையாக வழங்கியுள்ளனர். இதுவரை 3 சந்தர்ப்பங்களில் போலீஸ் திணைக்கள உத்தியோகத்தர்களின் ஒருநாள் சம்பளத்தில் இருந்து 74 பில்லியன் ரூபாவிற்கும் அதிக தொகை ரீபில்டிங் ஸ்ரீலங்கா நிதியத்திற்கு நன்கொடையாக வழங்கப்பட்டுள்ளது. கிளிநொச்சி ஏனையின் பிரதான வீதியில் இடம்பெற்ற கோர விபத்தில் குடும்பஸ்தர் ஒருவர் உயிரிழந்துள்ளார். இந்த விபத்து நேற்று இடம்பெற்றுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். விபத்தில் படுகாயமடைந்த தர்மராசா என்பவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளார். யாழ்ப்பாணத்திலிருந்து கிளிநொச்சி நோக்கி பயணித்த KW 8757 இலக்கமுடைய கார் 259ஆம் கட்டை சந்திக்கு அருகாமையில் வீதியால் நடந்து சென்று கொண்டிருந்த நபர் மீது மோதியதில் இந்த விபத்து நேர்ந்துள்ளதாக விசாரணையில் தெரிய வந்துள்ளது. போக்குவரத்து, நெடுஞ்சாலைகள் மற்றும் நகர அபிவிருத்தி அமைச்சினால் குறிக்கட்டுவான் இறங்குதுறையினை புனரமைப்பு செய்வதற்கான 2ஆம் கட்ட வேலை திட்டம் நேற்று ஆரம்பித்து வைக்கப்பட்டுள்ளது. போக்குவரத்து, நெடுஞ்சாலைகள் மற்றும் நகர அபிவிருத்தி அமைச்சர் பிமல் ரத்நாயக்கவினால் குறித்த திட்டத்திற்கான பெயர் பலகை திறந்து வைக்கப்பட்டது. குறித்த திட்டமானது 984.03 பில்லியன் ரூபாய் நிதி ஒதுக்கீட்டில் முன்னெடுக்கப்படும் நிலையில் எதிர்வரும் அக்டோபர் 27ஆம் தேதி இதன் பணிகள் யாவும் நிறைவடைய உள்ளதாக எதிர்பார்க்கப்படுகிறது. மின்சாரம் தாக்கி உயிரிழந்த குடும்பஸ்தரின் சடலம் மரண விசாரணையின் பின்னர் உறவினர்களிடம் கையளிக்கப்பட்டுள்ளது. அம்பாறை மாவட்டம் சம்பாந்துறை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட மல்கம்பிட்டி வீதியில் செவ்வாய்க்கிழமை மின்சாரம் தாக்கிய நபர் உடனடியாக சம்பாந்துறை ஆதார வைத்தியசாலைக்கு சிகிச்சைக்காக கொண்டு சென்ற நிலையில் மதியம் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார். சம்மாந்துறை நீதிமன்ற நீதவான் நூர்டின் முகமது ஜர்ஜின் கட்டளையின் பிரகாரம் பிரதேச மரண விசாரணை அதிகாரி அப்துல் ஹமீத் அல் ஜிவாஹிர் சம்பவ இடத்திற்கு சென்று மரண விசாரணை மேற்கொண்ட பின்னர் மின்சாரம் தாக்கிய அதிர்ச்சியில் மரணம் சம்பவித்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். இலங்கை உலுக்கிய டிட்வா பேரிடரின் போது பகுதியளவில் சேதமடைந்த வீடுகளுக்கான 5 லட்சம் ரூபாய் இழப்பீட்டுத் தொகையை மே மாத இறுதிக்குள் வழங்கி முடிக்கவும் என்று ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அதிகாரிகளுக்கு பணிப்புரை விடுத்துள்ளார். டிட்வா சூறாவளியால் பகுதியளவிலும் முழுமையாகவும் சேதமடைந்த வீடுகளில் வசித்தவர்களுக்கு இழப்பீடு வழங்குதல் மற்றும் புதிய வீடுகளை கையளிக்கும் பணிகள் தொடர்பாக நேற்று முற்பகல் ஜனாதிபதி அலுவலகத்தில் நடைபெற்ற முன்னேற்ற மீளாய்வு கலந்துரையாடலின் போதே ஜனாதிபதி இதுகுறித்து அறிவித்துள்ளார். முழுமையாக சேதமடைந்த வீடுகளில் வசித்தவர்களுக்கு புதிய வீடொன்றை வழங்குவது அல்லது வீடொன்றை கொள்வனவு செய்வதற்காக 50 லட்சம் ரூபாய் இழப்பீட்டுத் தொகையை வழங்கும் பணிகளில் முன்னேற்றம் குறித்தும் இதன்போது விசேட கவனம் செலுத்தப்பட்டது. எதிர்வரும் மே 30 அன்று வெசாக் பௌர்ணமி தினத்தை கொண்டாடுமாறு அமைச்சரவை பேச்சாளர் நலிந்த ஜெயதிச தெரிவித்துள்ளார். அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிப்பதற்கான ஊடகவியலாளர் சந்திப்பு நேற்று நடைபெற்ற போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். அத்தோடு மே 27 முதல் ஜூன் 2 வரை வெசாக் வாரத்தை நடத்த முடிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அதன்படி வெசாக் பௌர்ணமி தினத்தை தொடர்ந்து வரும் மே 31 தேதி பொது விடுமுறையாக இருக்கும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார்.
திருகோணமலை மட்டக்களப்பு பிரதான வீதியில் உப்பாறு கங்கை பாலத்தருகில் தனியார் பேருந்து ஒன்று மரத்துடன் மோதி விபத்துக்குள்ளாகியுள்ளது. இந்த விபத்தில் 23 பேர் படுகாயமடைந்த நிலையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இன்று முதல் நடைமுறைக்கு வரும் வகையில் அதிக வெப்பம் குறித்து வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை ஒன்றை விடுத்துள்ளது. அதன்படி வடக்கு, வடமத்திய, வடமேற்கு, மேற்கு, சப்ரகமுவ, தெற்கு, கிழக்கு மாகாணங்கள் மற்றும் மொனராகல மாவட்டத்தில் வெப்பமான வானிலை நிலவும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இன்று முதல் நடைமுறைக்கு வரும் இந்த எச்சரிக்கையின்படி 21 மாவட்டங்களில் உள்ள சில இடங்களில் மனித உடலில் உணரப்படும் வெப்பநிலையான வெப்ப குறியீடு எச்சரிக்கை நிலவரி அதிகரிக்க வாய்ப்புள்ளது என்றும் வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. கிளிநொச்சி இரணைதீவு கடற்பரப்பிற்குள் கடந்த 9ஆம் திகதி மற்றும் 14ஆம் திகதிகளில் அத்துமீறி கடற்றொழிலில் ஈடுபட்டதாக கூறி கைது செய்யப்பட்ட 14 கடற்றொழிலாளர்களுக்கு கிளிநொச்சி நீதவான் நீதிமன்றம் இன்றிலிருந்து 10 வருடங்களுக்கு ஒத்திவைக்கப்பட்ட சிறை தண்டனையை விதித்து தீர்ப்பளித்துள்ளது. தமிழகத்தின் ராமேஸ்வரம் மீன்பிடி துறைமுகத்தில் இருந்து கடற்றொழிலுக்கு சென்ற நிலையில் கடந்த 9ஆம் திகதி 10 இந்திய கடற்றொழிலாளர்களும் கடந்த 14ஆம் திகதி 4 இந்திய கடற்றொழிலாளர்களும் இரணைதீவு பகுதியில் கடற்படையினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். இதன்படி கடந்த 9ஆம் திகதி கைது செய்யப்பட்ட 10 இந்திய கடற்றொழிலாளர்களுக்கு எதிராக முன்வைக்கப்பட்ட 3 குற்றச்சாட்டுகளுக்கு தலா 4 மாத சிறை தண்டனை விதிக்கப்பட்டு அது 10 ஆண்டுகளுக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. சவுதி அரேபியாவில் வசிக்கும் இலங்கையர்களின் நலன் கருதி கன்சூலர் சேவைகளை விரிவுபடுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. அதற்கமைய வார நாட்களில் தூதரக சேவைகளை பெற்றுக்கொள்ள முடியாதவர்களுக்கு மாத இறுதியில் வரும் வெள்ளிக்கிழமைகளில் சேவைகளை வழங்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது. அது தொடர்பாக சவுதி அரேபியாவுக்கான இலங்கை தூதரகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இவ்விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கையின் அதிவேக நெடுஞ்சாலைகளில் தற்போதுள்ள மின்னணு சுங்க அறவீடு முறைக்கு பதிலாக இணையாக பல வழி தடையற்ற போக்குவரத்து முறையை அறிமுகப்படுத்த தயாராகி வருவதாக வீதி அபிவிருத்தி அதிகார சபை தெரிவித்துள்ளது. குறித்த விடயத்தை வீதி அபிவிருத்தி அதிகார சபையின் தற்போதைய பணிப்பாளர் அனுராதா ஹெட்டியாராட்சி ஊடக சந்திப்பொன்றில் குறிப்பிட்டுள்ளார். இலங்கை குடிவரவு மற்றும் குடியகழ்வு கட்டுப்பாட்டாளர் நாயகமாக இராட் சமிந்த பதிராஜாவை நியமிப்பதற்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது. இலங்கை நிர்வாக சேவையின் விசேட தர அதிகாரியான இராட் சமிந்த கடந்த 2025/5/19 அன்று நடைபெற்ற அமைச்சரவை கூட்டத்தில் இப்பதவிக்காக முழுநேர பதில் கடமையாற்றும் அதிகாரியாக நியமிக்கப்படுவதற்கு அனுமதி வழங்கப்பட்டிருந்தது. இதற்கமைய அவரை நிரந்தர அடிப்படையில் குடிவரவு மற்றும் குடியகழ்வு கட்டுப்பாட்டாளர் நாயகமாக நியமிப்பதற்கென பொதுமக்கள் பாதுகாப்பு மற்றும் பாராளுமன்ற விவகார அமைச்சர் முன்வைத்த யோசனைக்கு அமைச்சரவை தமது அங்கீகாரத்தை வழங்கியுள்ளது. யாழ்ப்பாணம் உருமுராய் பகுதியிலிருந்து நேற்று அதிகாலை இடம்பெற்ற வாகன விபத்தில் 2 உயிரிழந்துள்ள சம்பவம் பெரும் துயரை ஏற்படுத்தியுள்ளது. விபத்தில் உந்துருளியில் பயணித்த 65 வயதான தந்தையும் 29 வயதான மகனும் உயிரிழந்துள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்தனர். யாழ்ப்பாணம் பலாலி வீதியின் உரும்புராய் சந்தியில் பலாலி நோக்கி சென்ற மோட்டார் சைக்கிள் எதிரே வந்த லோரியுடன் மோதி விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தில் படுகாயமடைந்த 23 மற்றும் 64 வயதுடைய ஏழாலை பகுதியைச் சேர்ந்த இருவர் யாழ்ப்பாணம் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் உயிரிழந்துள்ளனர். இத்துடன் அகில நியூஸின் இன்றைய நாளுக்கான தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன. இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் பெற்றுக்கொள்ள தொடர்ந்தும் அகிலம் நியூஸுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.